நம்ம எப்போவுமே தர்பூசணியை சாப்பிட்டுட்டு தர்பூசணி தோலை கீழே போட்டுருவோம். இப்போ அந்த தோலை வச்சு ஒரு தர்பூசணி கூட்டு பண்ணலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். தர்பூசணி தோல் மேலே இருக்கிற இந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம எப்போ கூட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரி நறுக்கி வச்சுருங்க. ஒரு குக்கர் எடுத்து குக்கர் சூடானோடனே தர்பூசணி தோலை நல்லா அலசி விட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்து அலசி விட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்போ கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா வேக வச்சுருங்க. குக்கரில் 2 விசில் வர்ற வரைக்கும். 2 விசில் வந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு இப்போ நம்ம இதை தாளிச்சிருவோம். ஒரு கடாய் எடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தில் பாதி 5 பட்டை மிளகா நல்லா கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்போ கிளறி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின உடனே இந்த பூசணி கூட்டை சேர்த்துருங்க. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி தேங்காய் துருவி இதில் சேர்த்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் கைஸ், தர்பூசணி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.